வணக்கம்மா. தமிழ்நாட்டோட முதுபெரும் பொது உடைமை சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி, இது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு? உங்களுக்கு அவர்களுடனான அந்த நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றதெல்லாம் ஒரு சாதாரணமான வார்த்தை. இவரை போன்ற அரசியல் தலைவர்கள் பிறப்பது அரிது. இவ்வளவு வேகமான காலகட்டத்தில், ஏதேதோ நடக்கிற காலகட்டத்தில் அணு அளவும் தன்னுடைய கொள்கையில் பிசகாமல் அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையான யாராலும் ஒரு முன்னுதாரணம் என்று யாரை சொல்ல சொன்னால் ஐயா நல்லக்கண்ணு அவர்களைத்தான் சுட்டி காட்டுவார்கள். விடுதலை போராட்ட காலத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர். அந்த கதையெல்லாம் பேசினால் அது ஒரு தனிக்கதை. அப்பொழுது எப்படி அவர் வேட்டையாடப்பட்டார், எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார், எந்தெந்த தோழர்கள் வீட்டிலே தங்கினார், எப்படி அவருக்கு ஒரு சாதாரணமான ஒரு வீட்டிலே உணவு அளித்து பாதுகாப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதற்கு பின்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அவருடைய பங்கு, பொது உடைமை கட்சியில அவருடைய கொள்கை பற்று, அந்த NCBH என்ற அந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அதற்கு அடித்தளமாக இருந்தது, அந்த பத்திரிகைக்கு மூல காரணமாக இருந்தது. இதெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் 101 வயது என்பது ஆச்சரியப்படத்தக்க ஒன்று. கடந்த ஆண்டு என்னுடைய நூலுக்கு அணிந்துரை கேட்டு அவரை பார்க்க நான் சென்றிருந்தேன். நான் சென்ற நேரம் மதியம் 3:30-4 இருக்கும். பெரும்பாலும் தலைவர்கள் ஓய்வெடுக்கிற நேரம். ஆனால் நான் காரில் இருந்து கொண்டு வந்தவரை அனுப்பி பார்க்க முடியுமா, எப்போது பார்க்கலாம் என்று கேளுங்கள், நான் காத்திருக்கிறேன் என்றேன். அவர் வீட்டில் தான் இருக்கிறார், பார்க்கலாம் என்று சொன்னார்கள். போது போய் பார்த்தால் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரணமான துணியிலே தைக்கப்பட்ட பனியன். மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்றார். வீட்டுக்கு கூட்டி உட்கார வைத்தார். அவருடைய மகள் மருத்துவர், அவர் தான் அவரை அந்த வீட்டில் அவர் 2 பேர் தான், வேற யாருமே கிடையாது. அவ்வளவு எளிமையான வாழ்க்கை. அந்த அம்மையாருக்கும் என்னை ஏற்கனவே தெரியும். நலம் விசாரித்தோம். பின்னர் என்னுடைய நூலின் பிரதியை வாங்கி கொண்டு பின்னர் அணிந்தரை எழுதி கொடுத்தார். எனக்கு அவருடைய நூல் ஒன்றினை கொடுத்தார். நான் சொன்னேன், உங்களுடைய கையெழுத்திட்ட நூல் ஒன்று எனக்கு வேண்டும், என்னை வாழ்த்தி என்று சொல்லி எனக்கு ஒரு நூலினை கொடுத்தார். இன்னும் என்னையும் நிறைய பாராட்டினார். என்னுடைய மேடை பேச்சுகள், நாடாளுமன்ற பணிகள் இதெல்லாம் குறிப்பிட்டு நான் மிகுந்த பல நேரங்களில உங்களை பார்த்து பரவசப்பட சொன்னால் இதற்கு மேலே எனக்கு என்ன சான்றிதழ் வேண்டியிருக்கிறது, இதெல்லாம் கூட சொல்லிவிட்டு வந்தேன். அதாவது நம்ப முடியாத அளவிற்கு மதியம் ஒரு 3:30-4 மணிக்கு ஒரு பெரிய தலைவர் தரக்கூடிய 100 வயதை தொடுகின்ற நேரத்தில் கதவை திறந்து கொண்டு காத்திருக்கிறார் என்பதெல்லாம் கற்பனை செய்ய முடியாது. உடல்நலம் கொண்டிருந்தார், மருத்துவமனையில் இருக்கிறார், நேற்றிலிருந்து பல்வேறு செய்திகள். ஆனாலும் இது நடக்கக்கூடாது என்று விரும்பணும். உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் மறைவது இயற்கை என்றாலும் கூட சிலருடைய மறைவு என்பது ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கான இழப்பு அல்ல, ஒரு அமைப்புக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு இன மக்களுக்கு என்று சொல்கிற போது இவர் ஒரு முன்னோடி, இவர் ஒரு முன்னுதாரணம். ஐயா நல்லக்கண்ணுவை போல நேர்மையாளராக, உழைப்பாளியாக, தியாகசீலராக எந்த இழப்பு வந்தாலும் கொள்கையில் பெறலாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு அற்புதமான ஒன்று. அந்த எளிமை என்பதை ஈடு செய்ய முடியாத, அதெல்லாம் விவரிக்க ஆரம்பித்தால் அது எப்படியெல்லாம் ஆட்கள் எவ்வளவு பேர் இந்த நாட்டில் இருந்திருப்பார்கள் என்கிற போது ஒப்பிடுவதற்கு 3-4 பேருக்குள்ள நம்முடைய காலத்தில் வாழ்ந்தார், வழிகாட்டினார், இருந்தார், மறைந்திருக்கிறார். ஆனால் உடலால் தான் மறைந்திருக்கிறாரே தவிர உணர்வால், கொள்கையால், அவருடைய உறுதியான பற்றினால், இந்த நாட்டின் மீது கொண்டிருந்த பற்றினால் எந்த நிலையிலும் ஒரு இந்திய நாட்டுக்கோ அல்லது நம்முடைய சமுதாயத்திற்கோ தொழிலாளர் வர்க்கத்திற்கோ ஒரு ஊர் என்கிற போது எந்த வயதிலும் வெளியில கோஷம் எழுப்பி பேசிவிட்டு தான் போவார். ஆக இப்படி ஒரு அற்புதமான தலைவர் மறைந்திருக்கிறார் என்பது பொது உடைமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு பேர் இழப்பு. அவருடைய மகளுக்கு, அவருடைய சார்ந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பது நம் கடமை என்றாலும் கூட அந்த துயரத்தில் நமக்கும் பங்கு இருக்கிறது. நமக்கு நாம் ஆறுதல் சொல்லிக் கொள்ளலாம் என்றாலும் முடியாது. சிலவற்றை காலம்தான் ஆற்றும் என்பதை விட அவருடைய உணர்வுகளை, உறுதியினை, அந்த எளிமையை நாமும் பின்பற்றுவதுதான் அவருக்கு காட்டுகின்ற உண்மையான அஞ்சலியாக. நன்றி சார்.